இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சுங்கைபாரி ஆண்கள் இடைநிலை பள்ளியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பொங்கல் விழா. ஈப்போவில் அதிகமான இந்திய மாணவர்கள் பயின்று வரும் சுங்கைபாரி ஆண்கள் இடைநிலை பள்ளியில் பொங்கல் விழா கடந்த ஜனவரி 18ஆம் தேதி இனிதே கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் இவ்விழாவில் இவ்வருடம் 120க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளியின் இணைப்பாட துணை தலைமை ஆசிரியர் பேபி ராணி முத்துசாமி அவரது தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொங்கல் வைத்தல், உரியடித்தல், கரும்பு சாப்பிடுதல், தோரணம் பின்னுதல், பொங்கல் அட்டை வடிவமைப்பு என 5 போட்டிகள் நடத்தப்பட்டன. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் டாக்டர் ஸ்ரீ AKS சக்திவேல், நேசக்கரங்கள் பேராக் மாநில சங்கத்தின் ஆலோசகர் திரு ஜெயசீலன் மற்றும் பள்ளியின் அனைத்து இந்திய ஆசிரியர்களும் பங்கேற்றனர். இதனிடையே பள்ளியில் உள்ள 90% இந்திய மாணவர்களை கருத்தில் கொண்டு பொங்கல் தினத்தையொட்டி கடந்த ஜனவரி 14 அன்று பள்ளி விடுமுறை அறிவிக்கப்பட்டதாக பள்ளியின் நெறிவுரைஞர் யோகேஸ்வரன் முனியாண்டி தெரிவித்தார். கிளன்மேரி தோட்ட தமிழ் பள்ளிக்கு டாக்டர் ஸ்ரீ சரவணன் 10,000 ரிங்கெட் நன்கொடை. கிளன்மேரி தோட்ட தமிழ் பள்ளிக்கு மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ சரவணன் 10,000 ரிங்கெட் நன்கொடை வழங்கினர். இப்பள்ளியின் 2024ஆம் ஆண்டு நேர்த்தி நிறைவு விழா மிகவும் விமர்சையாக நடந்தது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய சரவணன், நம் தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வி மட்டும் அல்லாமல் சமயம், மொழிப்பற்று, செயற்கை நுண்ணறிவு, புத்தாக்கத்திறன் என்ற அனைத்திலும் மேன்மையடைய செய்ய வேண்டும் என்றார். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. ஒவ்வொரு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களும் சுற்றுவட்டார மக்களும் ஆசிரியர்களும் ஒன்று திரண்டாலே போதும், நம் பள்ளிகளை நாமே பார்த்துக் கொள்ளலாம் என்று சிறப்பாக எடுத்துரைத்தார். இவ்விழாவில் பள்ளிக்கு நன்கொடை அளித்து உதவிய டாக்டர் ஸ்ரீ சரவணனுக்கு பள்ளி நிர்வாகத்தினரும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மணிவண்ணர் ராமதாஸ் ஆகியோரும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு கல்விசார் சிறப்பு தேர்ச்சி விருதுகள் உட்பட பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. பள்ளியின் புறப்பாட துணை தலைமை ஆசிரியை கலைவாணியின் ஏற்பாட்டில் மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஸ்லாங்கூர் மற்றும் தேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் எஸ் பாண்டியன், ஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாக்கா தமிழ் மொழி பிரிவின் துணை இயக்குனர் வி செங்குட்டுவன், ஷா அலாம் மாநகர் மன்ற உறுப்பினர் முருகையா, பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் குருபாதம் மற்றும் பள்ளியின் வாரிய தலைவர் அவரது செயலவை உறுப்பினர்கள் ஆகியோரும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இணைய குற்றங்கள் இன்டர்போல் போன்று ஆசியான் வட்டாரத்தில் பணிக்குழுவை அமைக்க மலேசியா பரிந்துரை. அனைத்துலக போலீசான இன்டர்போல் போன்று இணைய குற்றங்களை துடைக்க ஆசியான் வட்டார அளவில் பணிக்குழு அமைக்கப்பட வேண்டும். இணைய குற்றம் மிக முக்கியமான பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருப்பதால் அப்பணிக்குழுவை நிறுவுவது முக்கியம் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அகமது சாயித் ஹமீதி கூறினார். இணைய குற்றவாளிகள் AI அதிநவீன தொழில்நுட்பம், டார்க் வெப் என பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்துகின்றனர். எனவே டிஜிட்டல் அச்சுறுத்தல்களை திறம்பட கையாள ஏதுவாக உளவுத்துறை தகவல் பகிர்வையும் வட்டார ஒத்துழைப்பையும் எளிதாக்க அப்பணிக்குழு உதவும் என்றார் அவர். கடந்த ஆண்டு நெடுகிலும் இணைய குற்றங்களால் மலேசியா 1.22 பில்லியன் ரிங்கிட் நட்டத்தை பதிவு செய்துள்ளது. அதே சமயம் மில்லியன் கணக்கான இணைய குற்றங்களை அடையாளம் கண்டது. ஆக இணைய குற்றங்களுக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளையும் பாதுகாப்பு அம்சங்களையும் ஆக்கப்பூர்வமாக வலுப்படுத்த தேவை ஏற்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். புத்திரஜயா மாநாட்டு மையத்தில் ஆசிய அனைத்துலக கண்காட்சி மற்றும் மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றுகையில் துணை பிரதமர் அவ்வாறு சொன்னார். உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசதியோன் இஸ்மாயில், தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் உள்ளிட்டோரும் அதில் பங்கேற்றனர். பந்தாய் சூறாவில் கிளிஞ்சல்களின் பாக்டீரியாவின் பாதுகாப்பு தரம் நிர்ணயிக்கப்பட்ட தரத்தை மீறியுள்ளது. கோலதரங்கானு டுங்கூனில் உள்ள பந்தாய் சூறாவில் கரையொதுங்கிய கிளிஞ்சல்கள் மாதிரிகள் ஆய்வில் மேற்கொண்ட சோதனையில் காலிஃபார்ம் பாக்டீரியா மற்றும் எக்ஸ்டர்சியா காலி அளவுகள் நிர்ணயிக்கப்பட்ட தரத்தை மீறுவதாக கோடி காட்டியுள்ளன. பஹாங்கில் உள்ள குவாந்தான் மீன்வள உயிரியல் பாதுகாப்பு கூட்டத்தின் ஆய்வில் இந்த புதன்கிழமை சேகரிக்கப்பட்ட கிளிஞ்சல்கள் மாதிரிகள் காலிஃபார்ம் அளவு 300 MPN 1 கிராமிற்கு மற்றும் ஈகாலின்
அளவு 230 MPN 100 கிராமிற்கு தாண்டி உள்ளது என தெலங்கானா மீன்வளத்துறையின் இயக்குநர் ருஸ்டி மமாட் கூறினார். 2014, 2016, 2019, 2021 ஆகிய ஆண்டுகளில் கழுவப்பட்ட கிளிஞ்சல்களின் ஆய்வு மற்றும் 2025ஆம் ஆண்டின் அண்மைய மாதிரிகளில் காலிஃபார்ம் மற்றும் ஈகாலி அளவுகள் நிர்ணயிக்கப்பட்ட தரத்தை விட அதிகமாக இருப்பதை காட்டுகிறது. இந்த கிளிஞ்சல்களை உட்கொள்வதற்கு முன் முழுமையாக சமைக்க வேண்டும் என நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் தெரிவித்தார். சுங்கைப்பட்டாணி பத்துடுவா ஸ்ரீ மாரியம்மன் ஆலய பதிவு ரத்து, பக்தர்கள் அதிர்ச்சி. சுங்கைப்பட்டாணி பத்துடுவா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் பதிவை கெடா மாநில பதிவு இலாகா ரத்து செய்ததை தொடர்ந்து பக்தர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த தகவல் அறிந்ததும் இவ்வட்டாரத்தில் பிரபலமான ஆலயங்களில் ஒன்றாக திகழும் இந்த ஆலயத்தின் முன்னே பக்தர்கள் கூடினர். ஆலய நிர்வாகத்திற்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி காரணம் கோரும் கடிதம் ஒன்றை கெடா மாநில பதிவு இலாகா அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்திற்கு இதுவரை ஆலய நிர்வாகம் பதிலளிக்காமல் இருந்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் பதிவை 31/12/2024 அது முதல் ரத்து செய்வதாக கெடா மாநில சங்க பதிவு இலாகா கடிதம் வெளியிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் விரைவில் நாகேந்திரன் தலைமையில் இடைக்கால நிர்வாகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதோடு விரைவில் கெடா மாநில பதிவு இலாகாவை சந்திக்கவிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆட்டிறைச்சியின் விலை அளவுக்கு அதிகமாக இருந்ததை தொடர்ந்து விளக்கம் அளிக்கும்படி உணவகத்திற்கு உத்தரவு. 40 வயதுடைய உள்ளூர் பெண்ணுக்கு சொந்தமான உணவகத்தில் ஆட்டிறைச்சியின் விலை அளவுக்கு அதிகமாக இருக்கும் தகவல் முகநூலில் வைரலானதை தொடர்ந்து உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. நியாயமற்ற விலையில் உள்ள ஆட்டிறைச்சி குறித்த வைரலான இடுகையை கவனித்த பின்னர் அமைச்சின் கெடா அலுவலகம் நேற்று காலை 11 மணி அளவில் அந்த உணவகத்தில் ஆய்வு மேற்கொள்ள அமலாக்க குழுவை அனுப்பியது. அந்த உணவக உரிமையாளர் வாடிக்கையாளர்களுக்கு வைத்திருந்த விலை பட்டியலை கண்காணித்த பின்னர் அந்த உணவகத்திற்கு விலை கட்டுப்பாடு மற்றும் ஆதாய தடை சட்டத்தின் கீழ் எதிர்ப்புழுவ நோட்டீஸ் விநியோகிக்கப்பட்டது. ஆட்டிறைச்சி தொடர்பான செலவு மற்றும் சமைக்கப்பட்ட ஆட்டிறைச்சி விலை குறித்த தகவல்களை அக்கடையின் உரிமையாளர் 6 வேலை நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலாய் ஆசிரியைக்கும் இந்திய மாணவனுக்கும் இடையிலான பிரியாவிடை, நெகிழ்ந்து போன வலைதளவாசிகள். பஹாங் ரவ் தெர்சாங் தேசிய பள்ளியில் மலாய் ஆசிரியைக்கும் 12 வயது இந்திய மாணவனுக்கும் இடையிலான பிரியாவிடை மலேசியர்களை மனம் நெகிழ செய்துள்ளது. இருவரும் வெவ்வேறு பின்னணிகள் மற்றும் நம்பிக்கைகளை சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் வெளிப்படுத்திய வலுவான பிணைப்பை சமூக வலைதளவாசிகள் பாராட்டியுள்ளனர். பள்ளியில் நடந்த பிரியாவிடை விருந்தின் போது அவ்வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு பள்ளியில் மாற்றலாகி செல்லும் அர்ப்பணிப்புகள் ஆசிரியருக்கும் தொடக்க பள்ளியில் இறுதியாண்டை முடிக்கும் 6ஆம் வகுப்பு மாணவனுக்கும் இடையிலான உணர்ச்சி பரிமாற்றத்தை அதில் காண முடிந்தது. அம்மாணவன் ஆசிரியரின் வழிகாட்டுதலுக்கு தழுதழுத்த குரலில் நன்றி தெரிவிப்பதையும் காணலாம். டிக்டாக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த வீடியோ இதுவரை 3,50,000 வியூஸ்களும் 29,000 லைக்குகளும் கிடைத்துள்ளன. தவிர 1200க்கும் மேற்பட்டோர் கருத்து தெரிவித்துள்ளனர். பலர் வீடியோவை பார்த்து நிகழ்ச்சியில் கண்ணீர் விட்டதாகவும் கூறினர். கிரீக்கில் 7 யானைகள் காரை சூழ்ந்து கொண்டதில் ஒரு குடும்பமே அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். பேராகிரிக்கில் ஒரு குடும்பம் பயணம் செய்த ஃபிரடுபா பிசா காரை யானைகள் கூட்டம் ஒன்று சூழ்ந்து கொண்டு அக்காரை ஆட்டியதில் அக்காரில் இருந்தவர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். இதனால் அக்காரின் முன்புற பகுதியில் உள்ள போனட் நெளித்தது. இந்த சம்பவம் குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. 3 யானைகள் மற்றும் அதன் 4 குட்டிகளை அக்காருக்கு முன்புறம் நின்று கொண்டிருப்பதை அக்காரின் டேஷ்கேமில் பதிவான 57 வினாடிகளை கொண்ட காணொளியில் பார்க்க முடிந்தது. ஜனவரி 18ஆம் தேதி காலை மணி 6:59 அளவில் பதிவான அந்த காணொளியில் ஒரு குடும்பத்தினர் தங்களது காரில் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது இந்த பயங்கரமான அனுபவத்தை சந்தித்ததாக டிக்டாக்கிலும் பேராக் பிரஸ் முகநூலிலும் பதிவிடப்பட்டுள்ளது. பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்திய ஆடவன் கைது. இந்தியாவில் மராட்டிய மாநிலம் தானேயில்
பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் அண்மையில் அவரது வீட்டில் கத்தியால் குத்திய ஆடவன் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். முகமது அலிகான் என்ற சந்தேக நபர் சைஃப் அலிகான் இல்லத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கசர்வாடியில் உள்ள ஹிராநந்தினி தோட்டத்திற்கு அருகில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். பிடிபடுவோம் என்ற பயத்தில் சம்பந்தப்பட்ட நபர் விஜய்தாஸ் என்ற போலி பெயரை பயன்படுத்தியுள்ளார். அவன் தானேயில் உள்ள மதுபான விடுதியில் நிர்வாக ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த சம்பவத்தின் போது 54 வயதான சைஃப் அலிகானின் கழுத்து மற்றும் முதுகு தண்டில் பலமுறை குத்தப்பட்டதில் காயமடைந்தார். பந்த்ராவில் உள்ள அவரது வீட்டில் திருட நுழைந்த போது கடந்த வியாழக்கிழமை அதிகாலையில் தனிப்பட்ட ஆடவன் ஒருவன் தாக்குதல் நடத்தினார். சைஃப் அலிகான் 6 முறை கத்தியால் குத்தப்பட்டு லீலாவதி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. 5 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவரது முதுகெலும்பில் இருந்து 2.5 அங்குல நீளமுள்ள பிளேடு அகற்றப்பட்டது. அவர் படிப்படியாக குணமடைந்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பாங்காக் கண்காட்சியில் வான வேடிக்கை சத்தத்தால் யானை மிரண்டோடியதில் 5 காயம். தாய்லாந்து பாங்காக்கில் கண்காட்சி தளத்திற்கு சட்டவிரோதமாக கூட்டி வரப்பட்ட யானை வான வேடிக்கை சத்தத்தை கேட்டு மிரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜனவரி 18ஆம் தேதி அன்று கண்காட்சியின் தொடக்க விழாவின் போது ஒரு பகுதியாக வான வேடிக்கை நடத்தப்பட்டது. இதனால் மிரண்டு போன பிளாய் குன் டாங் எனும் அந்த யானை தெரித்து ஓடியதில் கூட்டத்தில் இருந்த பலர் மீறிப்பட்டனர். தாய் மகள் என இருவரும் யானை மோதி மிதிப்பதும் மற்றொருவர் அதனை தடுக்க முயல்வதும் வைரலான வீடியோவில் தெரிகிறது. யானை மிதித்தலில் மொத்தமாக 5 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றனர். பிச்சை எடுக்க வைப்பதற்காக அந்த யானை அங்கு கொண்டு வரப்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் கூறின. கூட்டத்திலிருந்து மிரண்டு ஓடிய யானை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட ஏதுவாக ட்ரக்கில் ஏற்றப்பட்ட யானை போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டது.